ஒரு அடர்ந்த காட்டுல நிறைய பறவைங்க வாழ்ந்து வந்தது. அந்த காட்டுல லூனா என்ற ஒரு குருவி தன்னோட 5 குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தது. லூனா குருவி ஒரு ஏழ்மையான குருவி. தன் குழந்தைகளை வளர்க்க அது ரொம்பவும் கஷ்டப்பட்டது. இருந்தாலும் லூனா குருவி தன் குழந்தைகளுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து தன் குழந்தைகளை சந்தோஷமா பார்த்துக்குச்சு. லூனாவோட பசங்க பேரு பிங்கி, மிட்டு, குக்கு, லீனா, ஜக்கு. லூனா குருவிக்கு சொந்தமா கொஞ்சம் விவசாய நிலம் இருந்தது. அந்த நிலத்துல விவசாயம் பண்ணி அதுல வர வருமானத்துல தான் தன் குடும்பத்தையே நடத்தி வருது. லூனா குருவிக்கு பக்கத்து வீட்டுல காளை என்ற காகமும் அதோட மனைவி பெல்லிக்காகமும் குடியிருந்தாங்க. அங்கேயே ரோசி கிளியும் லூசி புறாவும் வீடு கட்டி குடியிருந்தாங்க. அடுத்த நாள் பொழுது விடிந்தது. வழக்கம் போல லூனா குருவி தன் குழந்தைகளுக்கு உணவு சமைச்சு வச்சுட்டு தன்னோட நிலத்துல வேலை பார்க்கறதுக்கு புறப்பட்டது. பசங்களா, நீங்க 5 பேரும் ஒற்றுமையா சண்டை போடாம வீட்டுக்குள்ளேயே விளையாடணும். எக்காரணத்தை கொண்டும் வெளியே வரக்கூடாது. வெளியே நிறைய ஆபத்து இருக்கு. உங்களுக்கான உணவை அம்மா சமைச்சு வச்சிருக்கேன். அதை சாப்பிட்டு வீட்டுக்குள்ள இருக்கணும். சரி அம்மா, நாங்க வீட்டுக்குள்ளேயே விளையாடுறோம். நாங்க எதுக்காகவும் வெளியே வர மாட்டோம். நீங்க கவலைப்படாம வேலைக்கு போயிட்டு வாங்கம்மா. சரி பசங்களா, நான் போயிட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு லூனா குருவி தன் நிலத்துக்கு பறந்து போச்சு. அம்மா வெளியே பறந்து போனதும் பசங்க கதவை சாத்திட்டாங்க. குழந்தைங்க 5 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு பொம்மைகளை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. பிங்கி, இந்த கார் எனக்கு தான் வேணும். இந்த பஸ் எனக்கு தான் வேணும். இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பொம்மைகளை எடுத்துக்கிட்டாங்க. கடைசியில குக்குக்கு மட்டும் எந்த பொம்மையும் தரல. குக்கு அழுதுகிட்டே இருந்தான். குக்கு தான் இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன குழந்தை. அதனால தான் குக்குவை ஏமாத்தி பொம்மைகளை எடுத்துக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நிலத்துல வேலை முடிச்சிட்டு லூனா குருவி வீட்டுக்கு பறந்து வந்துகிட்டு இருந்தது. அம்மா வரத்த ஜன்னல் வழியா பார்த்த மற்ற குழந்தைங்க பொம்மைகளை எல்லாத்தையும் குக்கு கிட்ட கொடுத்துட்டாங்க. குக்கு, இந்த பொம்மைகளை நீயே வச்சுக்கோ, எங்களுக்கு வேணாம். இப்படி பசங்க சொன்னதும் பிறகு வீட்டுக்குள்ள வந்த லூனா குருவி, பசங்களா, எல்லாரும் அமைதியா ஒற்றுமையா இருந்தீங்களா? பொம்மைகளை எல்லாரும் பகிர்ந்து விளையாடுனீங்களா? யாரும் சண்டை போட்டுக்கல? அம்மா அம்மா, இவங்க யாரும் எனக்கு பொம்மையே தரல. என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க. நான் ரொம்ப நேரமா அழுதேன் அம்மா. அம்மா, குக்கு பொய் சொல்றான். அவன் கிட்ட தான் நாங்க எல்லா பொம்மைகளையும் கொடுத்தோம். இப்படி மற்ற குழந்தைங்க அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னாங்க. பிறகு குக்கு கிட்ட எல்லா பொம்மைகளையும் இருக்கிறத பார்த்த லூனா குருவி குக்குவை 2 அடி அடிச்சது. குக்கு, நீ இப்பவே போய் சொல்றியா? பொய் சொல்லக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. உடனே குக்கு அழுதுகிட்டே கூட்டுல தொங்க ஆரம்பிச்சது. பிறகு அடுத்த நாள் காலையில லூனா குருவி தன் குழந்தைகளை பார்த்து, பசங்களா, இன்னைக்கு உங்க எல்லாரையும் வெளியே கூட்டிக்கிட்டு போய் பறக்க கத்து கொடுக்க போறேன். நீங்க பறக்க கத்துக்கிட்டாதான் வெளியே பறந்து போய் தானியங்களை கொண்டு வர முடியும். ஐ, ஜாலி ஜாலி. அம்மா நமக்கு பறக்க கத்து கொடுக்க போறாங்க. ஐ, ஜாலி. வாங்க அம்மா, இப்பவே நம்ம வெளியே போகலாம். பசங்க இப்படி சொன்ன பிறகு குழந்தைகள் எல்லாரையும் தன் மேல உட்கார வச்சுக்கிட்டு லூனா குருவி காட்டுக்கு பறந்து போச்சு. பிறகு லூனா குருவி தன் குழந்தைங்களுக்கு பறக்கிறது எப்படின்னு கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தது. குழந்தைங்க எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பறக்க கத்துக்கிட்டாங்க. இப்படி இருக்கும்போது குக்கு மட்டும் ரொம்ப தூரம் பறந்து போயிட்டான். குக்குக்கு பறக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இப்படியே பறந்து பறந்து மனிதர்கள் வசிக்கிற இடத்துக்கு பறந்து போயிட்டான். இப்படி இருக்கும்போது லூனா குருவி பறந்து போன குக்குவை காணலன்னு தன் குழந்தைங்க 4 பேரையும் கூட்டிக்கிட்டு பறந்து போய் குக்குவை காடு முழுவதும் தேடிச்சு. எங்கேயும் குக்கு காணல. பிறகு லூனா குருவி அழுதுகிட்டே குழந்தைகளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு பறந்து போச்சு. வீட்டுக்கு பறந்து போன லூனா குருவி பக்கத்து வீட்டுல வசிக்கிற காலு காகத்துக்கிட்ட இப்படி கேட்டது. காலு அண்ணே, என் பையன் குக்கு இந்த பக்கமா பறந்து வந்தான். நீங்க அவனை பாத்தீங்களா? காலையில என் குழந்தைங்களை காட்டுக்கு கூட்டிட்டு போய் பறக்க கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு குக்கு காணாம போயிட்டான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல காலு அண்ணே. நான் கூட எங்கேயும் குக்குவை பார்க்கல லூனா. இப்படியே லூனாவும் காலுக்காகவும் பேசிக்கிட்டு இருந்த சமயத்துல மனிதர்கள் வசிக்கிற இடத்துக்கு போன குக்கு ஊருக்குள்ள இருக்கிற கடைகளை பார்த்து சந்தோஷப்பட்டான். இங்கேயும் அங்கேயும் பறந்து பறந்து குக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தான். இப்படியே சாயந்தரம் ஆச்சு.
ஊருக்குள்ள பறந்து பறந்து சுத்திக்கிட்டு இருந்த குக்குக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சது. யார்கிட்ட போய் உணவு கேட்கறதுன்னு தெரியல. பிறகு குக்கு பறந்து போய் எங்கேயாவது தண்ணீர் கிடைக்குமான்னு சுத்தி பார்த்தான். பிறகு ஒரு வீட்டுக்கு பின்பக்கத்துல கிணறு இருந்தது. பக்கத்துல ஒரு வாளியில தண்ணீர் கொஞ்சம் இருந்தது. பிறகு குக்கு அந்த தண்ணீரை தாகம் தீர குடிச்சான். பிறகு பக்கத்துல உள்ள வேப்ப மரத்துல உட்கார்ந்தான். உடனே அந்த வேப்ப மரம் குக்கு கிட்ட பேச ஆரம்பிச்சது. நண்பர்களே, இந்த கதையோட பார்ட் 2 நாளைக்கு இதே நேரத்துல வெளிவரும். மிஸ் பண்ணாம அந்த வீடியோவையும் பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.